அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி அப்படி ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோமுங்க. என்ன விலைன்னு கேட்குறீங்களா? 1,00,00,000 அப்பு, 1,00,00,000. அந்த 1,00,00,000க்கு அப்படி ஒரு ஒரு எஸ்யூவி. இதுதானே எஸ்யூவி. ஏனுங்க, இந்த மாதிரி சொல்லும்போது எஸ்யூவிக்கு உண்டான வார்த்தையே கொஞ்சம் அப்படி சொல்கிறதுக்கு உற்சாகமாக இருக்குது. எல்லா வண்டியுமே நம்ம எஸ்யூவின்னு சொல்லி குட்டி எஸ்யூவி, மிட் எஸ்யூவி, சப்போர் மீட்டர் எஸ்யூவி, மைக்ரோ எஸ்யூவி, கைக்ரோ எஸ்யூவி, இந்த மாதிரி சொல்லி சொல்லி இதுதான் ஒரு ரியல் எஸ்யூவி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். ஒரு ஆப் ரோடர், ஒரு 4 வீல் டிரைவ், அப்படி ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். என்ன வண்டின்னு கேட்குறீங்களா? இந்த பிஸ்கட் இந்த வண்டி பேரை சொல்லி வரனால வாயிலே நுழைய மாட்டேங்குது. அது பேர் வேறு. அதே நம்மளை செரவடிங்களா, காய்ச்சல் கீச்சல் வந்துருச்சு, யாராச்சும் பயந்துட்டாங்க அப்படின்னா விசாலக்கிழமை மணிக்கு போய் செரவடிப்போம். அது மாதிரி அந்த செரவடிக்கிற ஞாபகமே வருது. கிராண்டில் செரோக்கி அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இன்றைக்கி. வாங்க பார்க்கலாங்க. இதுதானுங்க ஒரு ரியல் எஸ்யூவி. என்ன பிரம்மாண்டம், என்ன பிரம்மாண்டம். இங்கே பாருங்க, எத்தா சோடுன்னு சாமி. இதில் என்ன மெயினான விஷயம் தெரியுங்களா? இந்த பானட் இருக்குது பாருங்க. இங்கே நின்னோம்னா இந்த பானட் இந்த கடைசி வரைக்கும் போய் தொட முடியாது, அந்தளவுக்கு இருக்குதுங்க. சரி வாங்க, என்னெல்லாம் ஏது இருக்குதுன்னு பார்ப்போம். ஏகப்பட்ட வித்தியாசம், ஏகப்பட்ட விசேஷங்கள் இந்த வண்டியில் அப்படி இருக்குதுங்க. இங்கே பாருங்க, என்ன ஒரு ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக ப்ரொஜெக்டட் ஹெட்லைட்ஸ் இல்லைங்க, எல்இடி ஹெட்லைட்ஸு. இந்த எல்இடிலேயே வந்து ஏதோ ஒரு இதுன்னு சொன்னாங்க விஸ்கின், எனக்கு அது இங்கிலீஷில் ரிஃப்ளெக்டர் எல்இடியா அது என்னமோ சொன்னாங்க. விஸ்கின் வாயில் நுழைய மாட்டேங்குது எனக்கு இங்கிலீஷில். அந்த எல்இடிங்க இருக்கிறதுலே ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியான எல்இடி. அதுலேயே டிஆர்எல் வந்துடுதுங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்லாம் வந்துடுது. அதுவும் எல்இடி கார்னரிங்கோடு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு பார்க்கிங் சென்சார் கொடுத்துட்றாங்க. இந்த குரோமில் வந்து ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துட்றாங்க ஃபுல்லாக. அப்புறம் இந்த 7 1 2 3 4 5 6 7 இந்த 7 இது வந்து இவங்க பொட்டி பொட்டியாக கொடுப்பாங்க. அது எப்பவுமே அந்த சீப்போட வந்து ஒரு காலங்காலமாக வர்றது. அப்புறம் இது ஃபுல்லாக ஏர் வெண்ட் கொடுத்துட்றாங்க. இந்த 360 கேமரா முன்னாடி இங்கே கேமரா வந்துடுதுங்க முன்னாடி. அதுக்கப்புறம் இங்கே ஏர் வெண்ட்டுங்க. அப்புறம் அடாஸுக்கு உண்டான இது, அதுக்கு பேர் என்ன சொல்கிறது, ரேடாரா? ரேடாரு. அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக ஏர் வெண்ட்டு கீழே. அவ்வளோதான். இந்த இங்கே வந்து சீப்புங்கிற பேட்ச் சின்னதாக கொடுத்துருக்காங்க, அழகாக நல்லா இருக்குதுங்க. முன்னாடி வந்து 1 2 3 4 பார்க்கிங் சென்சார் கொடுத்துட்றாங்க. பானட்டு ஓப்பன் பண்ணுறேன்னு இருங்க. இனி அதை வேறு தூக்கணும். நான் வேறு காலையில் சாப்பிடாமல் வந்துட்டேன். இன்றைக்கி எப்படி தூக்குறதுன்னு தெரியல. அது எங்கே பானட் நீக்கிறதுக்கா? இங்கே இருக்குதா? ஓகே ஓகே. இத்தினூண்டு தான் கொடுத்துருக்காங்கோ. இத்தச்சோடு பானட்டுக்கு இத்தினூடு லிவர் தான். தொட்ட உடனே நீக்கிடுச்சு. அடே சாமி, அப்பா, ஐயோ, என்ன வீடு தெரியுங்களா பானட்டு. பானட்டு என்ன வெயிட்டாக இருந்தாலுமே ஏன் தெரியுங்களா ஈஸியாக நிற்கிறேன்னு சாக் அப்சர் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்க, தூக்கி விட்டோம்னா அப்படியே அழகாக போகுது. அடா. இங்கே பாருங்க, என்ன பெட்ரோல் வண்டி இது. இந்த பெட்ரோல் வண்டிக்கேங்க மேலே சவுண்ட் ப்ரூஃபு, அங்கே ஃபுல்லாக அலுமினியம் சவுண்ட் ப்ரூஃபு, என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. தெரியுதுங்களா? சீப் டர்போன்னு எழுதியிருக்குது. 2000 சிசி. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்குறாங்கோ. இங்கே வந்து ரோஸ் மில்க், இங்கே வந்து தக்காளி ஜூஸ் கொடுத்துருப்பாங்களாட்டு இருக்குது. ஆனால் இடம் பாருங்க, ஊற்றுல கிடக்குதுங்க இடம். எத்தாச்சும் இடம் பாருங்க. இது ஃபுல்லாக ஒன்றையுமே காணும். ஒரு ஆள் ஏறி உள்ளே உட்காந்துக்கலாம் மாட்டிருக்குது. அத்தச்சோட்டு இடம். என்ன இன்ஜின் தெரியுங்களா? இது டெக்னாலஜி வேறு லெவல் இன்ஜினுங்க இது. சீப் கம்பெனியில் 2000 சிசிங்க. ஜிஎம்இ T4ங்கிற இன்ஜினுங்க. இது வந்து 2000 சிசிங்க. 1995 சிசின்னு வச்சுங்க. 2 லிட்டர் இன்ஜினு, 268 பிஹெச்பிங்க, 400 Nm டார்க்கு, 4 சிலிண்டர், 16 வால்வு, ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் வருங்க. 8 ஸ்பீடுங்க. டார்க் கன்வெர்ட்டர் AT. இதில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் மற்ற கண்ட்ரியில் இருக்கிற வண்டிகளெலாம் பார்த்திங்கன்னா 3 லிட்டர் இன்ஜின் இருக்குது, 5.7 லிட்டர் இருக்குது, 4.5 லிட்டர், 7 லிட்டர் இருக்குது, 6 சிலிண்டர் இருக்குது, 8 சிலிண்டர் இருக்குது. நினச்சி பாருங்கள். இது இந்தியாவுக்காக வந்து இவங்க 4 சிலிண்டர் பண்ணி, ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு கொடுக்கணும், டார்க் அந்தளவுக்கு கொடுக்கணும். ஏன்னா ஃபுல்லாக ஆப் ரோடர் வண்டி இல்லைங்க. ஒரு வண்டியிலேயே ஆப் ரோடும் சொகுசாவும் ஓடுற ஒரே வண்டி நம்ம சீப்பு செரவடிக்கிறது தான், செரோகி. அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னாங்க ஒரு டைமண்ட் கட் அலைவில் கொடுத்துருக்குறாங்க. டபுள் கலரில் கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய சைஸ் என்ன தெரியுங்களா? எங்கே சைஸை காணும்? 265 50 6 20 அடங்கொன்னியா.
20 சைஸு இங்கே வாருங்க, எத்தான் சோடுன்னு. கான்டினென்டல் டயர் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இங்கே வந்து சைடில் இண்டிகேட்டர் வந்துடுதுங்கோ. இங்கே வருங்க, இங்கே ஒரு பார்க்கிங் சென்சார் வந்துடுதுங்க. ஓ, 360 டிகிரி கேமரா, 360 பார்க்கிங், செம சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த அப்படியே வண்டி சுற்றி ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக் அப்படியே கீழே வந்து அப்படியே கடைசி வரைக்கும் போகுது, மேகோடு வரைக்கும் போகுது. அப்புறம் மோட்டரைஸ்டு மிரருங்க. அப்புறம் அதுலேயும் 360 கேமரா அடியில். அப்போ இண்டிகேட்டரு, இங்கே ஒரு சில்வர் கலர் லைன், சாரி குரோம்னு சொல்லணுமா, குரோம் லைனு. அப்புறம் கண்ணாடி வந்து கீட்டர் கிளாஸுங்க. அப்புறம் அந்த அடாஸுடைய அது என்னது இல்லைங்க, அந்த ஒரு ஆரஞ்சு கலர் லைட் ஒன்று யாராச்சும் வந்தாங்கன்னா விஸ்குன்னு மறந்துட்டுமே இல்லைங்க. இந்த பக்கம் வரும்போது மறைமுகமாக இருக்கிறதுக்கு, மறைமுகமாக வர்ற வண்டிக்கு வந்து இங்கே வந்து இன்டிமேஷன் கொடுக்கும், பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர். சாரி, அதில் விஸ்கன் தெரிகிறது இல்லை. இங்கே வந்துங்க கிராண்ட் செரோக்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, அவ்வளோதானுங்க. இருங்க, நான் அந்த வண்டியோட லென்த் இதெல்லாம் சொல்லிடலாம் எவ்வளோன்னு. இது வேறு எங்கேயோ எடுத்து வச்சேனே, காணமே, இங்கே இருக்குதுங்க. இதனோட லென்த்து பார்த்தீங்கன்னா 4914 எம்எம்ங்க, விட்டு 1979 எம்எம், ஹைட்டு 1792 எம்எம்ங்க. வீல் பேஸ் எவ்வளோ தெரியுங்களா, 2964 எம்எம், 210 எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸு. பார்த்துங்க என்ன ஹைட்டுன்னு. அப்புறம் வண்டி எஸ்யூவி இல்லைங்க, அப்புறம் அது கூடணுமில்ல, வேற எங்கேயும் முட்டக்கூடாது இல்லைங்க. மேலே பாருங்க, இங்கே ரூப் ரயில் கொடுத்துட்றாங்க, பனோரமிக் சன்ரூப் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எட்டாதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் இருக்கிற ஹைட்டுக்கே பற்ற மாட்டேங்குது, சன்ரூப் தெரிய மாட்டேங்குது. நல்லா பெரிய பெரிய கண்ணாடி ஒன்றுமே. இந்த இங்கே ஒரு குவார்டர் கிளாஸு, தனியாக ஒரு கிளாஸ் இங்கே கொடுத்துட்றாங்க. இந்த வண்டி வந்து 5th ஜென்ரேஷன், 5வது ஜென்ரேஷன் காமிக்கிறதுக்காக சீப்போட பொம்மை போட்டிருக்குறாங்க பார்த்தீங்களா. இதை 1st ஜென்ரேஷன், 2nd, 3rd, 4th, 5th. இந்த வண்டி தான் இவ்வளோ நீளமாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை 5th. மேலே மட்டும் சில்வர் கலர் லைன் வருதுங்க, அப்படியே வந்து கீழே இறங்குது. இதெல்லாம் பிளாஸ்டிக்கு. தனியாக ஒரு ஸ்பாய்லர் வந்துடுங்க, ஷார்க் பின் ஆண்டனா, பேக்கு நல்ல ஸ்பாய்லரு. இங்கே வந்து எல்இடி லைட்ஸுங்க. இங்கே பார்த்தீங்களா கேமரா, மேலே ஒரு கேமரா, கோ எங்கே கொடுத்துருக்காங்க ஒரு கேமரா. இது எதுக்கு, இது பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு தெரியலையே, வாஷர் ஸ்ப்ரேவா, இது என்னது. அப்புறம் இது லைட்டாக இருக்குமா, என்னன்னு தெரியல. அதான் வாஷர் ஸ்ப்ரேங்க, அதான் வாஷராட் இருக்குது. அப்புறம் பேக் வைப்பர், டீஃபோகர். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டீஃபோகர் லைனு இங்கே வருங்க, கோணக்கொனையாக போட்டிருக்குறாங்க. எதுக்கு இப்படி போட்டிருக்குறாங்கன்னு தெரியல. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த வண்டியில் இப்படி கோணக்கொனையாக. நல்ல ஸ்பாய்லர், சின்னதாக அழகாக க்யூட்டாக இருக்குது. அப்படியே அந்த ஏரோடைனமிக் கொண்டு வர்றதுக்காக அந்த காற்று அழகாக. இந்த பக்கம் சைடில் ஒரு பிளாஸ்டிக் கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு எல்இடி லைட்ஸு, செம்ம லுக்காக இருக்குது பின்னாடி பார்க்குறக்கு. இங்கே ஒரு சீப்புங்கிற எம்பளம். இங்கே வந்து 360 கேமரா, இங்கேயும் ஒன்று கொடுத்துருக்குறாங்கோ. இது எதுக்குன்னு தெரிய மாட்டேங்குதுங்க, எதுக்குன்னு தெரியல. அப்புறம் 4x4 இங்கே வருங்க, 4x4 ஆஃப் ரோடுக்காக 4x4 தனியாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து லிமிடெட் எடிஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது 4. அதுக்கப்புறம் கீழே வந்து ரிவர்ஸ் லைட்டு, ரிஃப்ளெக்டிங் லைட்டும் வந்துடுது. இதில் தனியாக குரோம் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஸ்கிப் லைட்டில் ஒன்றும் கொடுக்கல, பம்பர் அப்படியே கீழே வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் லுக்காக இருக்குது. கம்ப்ளீட்டி இருங்க, பிஸ்கட் வாயிலே நுழைய மாட்டேங்குது. சிபியு, அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. சிபிஇனா கோயம்புத்தூருங்க, சிபியூனா சீப்பு. இங்கே பாருங்க, அடே என்ன இது சார், இது என்னது. ஓ, எல்இடி லைட்டுங்கோ, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, 2 சைடு கொடுத்துருக்காங்க எல்இடி லைட்டு. இது வந்து நல்ல பெரிய ட்ரே கொடுத்துருக்குறாங்க, கிட்டத்தட்ட 500 சில்லற லிட்டருங்களாம்மா. என்னது இதனுடைய, இது வேணால் இழுத்து விட்டுக்கலாம். அடியில் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஸ்டெப்னி கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. ஏன்னா இந்த வாட்டர் பாட்டிலும் கிடக்குதுங்களா, அதெல்லாம் தூக்க முடியாது. இங்கே வந்து இங்கே பாருங்கோ, எதுக்கு இது, பவர் ட்ரெயில் கிட் இதா. ஆமாங்க, அதில் மண்டை வச்சிங்கன்னா உங்களுக்கு நசுக்கி விட்ரும். ஓல்டு டூ செட்டு அப்படிங்கிறீங்களா, தலையில் முட்டினா போயிடுச்சிங்களா. ஆமாங்கோ, நான் பண்ணுறேன். அதை காமிச்சா தான் நம்ம டிஎம்எஃப்கெல்லாம் தெரியும். ஆமாம், நம்ம வாட்டுக்கு இப்படி நின்றுப்பா விஸ்கன் அடிச்சிருச்சுன்னா போயிடுச்சு. பார்த்தீங்களா, அதுதான் மேட்டர்.
அதுக்கப்புறம் இங்கே இருக்குங்க, இது எதோ இந்த கவர் போட்டு கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆப் ரோடு போகிறவங்கலாம் இந்த இங்கே தான் சாமானம் போட்டுக்கலாம். இங்கே ஒரு டொல்லோல்டு சார்ஜரு. இது என்னது சுருப்பு இதை போட்டுக்கலாம் இங்கே வேணா, அவ்வளோதானுங்க. அது அங்கே ஒரு சுருப்பு இதை போட்டுக்கலாம். இந்த ஊப்பர், ஆமாம் ஊப்பர் கொடுத்துருக்குறாங்க, ஊப்பர் இங்கே, அவ்வளோதான். 5 சீட்டு தானுங்கோ, எவ்வளோ பெரிய வண்டி கொடுத்து 5 சீட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரைட், இங்கே இருங்க. எதுக்கு ஓடி வராட்டி மெதுவாக தம்பி போய்க்குப்பா. ஒரே ஆட்டோமேட்டிக் தான், பட்டன் தட்டினா கீழே போகுது, பட்டன் தட்டினா மேலே வருது, ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. வாங்க அப்படியே பரவாயில்ல சீட்டை பார்க்கலாங்களா? ஒன்று இருக்குதுங்கோ. முதல்ல இந்த டோரை காமிச்சிடலாங்க. இது 70% நீக்குதுங்க. ஒரு ஸ்பீக்கரு டியூட்டர் கொடுத்துட்றாங்க. அப்புறம் இந்த உட்டன் ஸ்டைலில் ஒரு இது கொடுத்துட்றாங்க. அது கீழே அலுமினிய கோடு ஒன்று வந்துடுது. அப்புறம் சன்சைடு தனியாக வருதுங்க, அப்படி மேலே தூக்கி மாட்டுறக்கு. இது ஃபுல்லாக இந்த கை வைக்கிற இடம் எல்லாமே லெதரு. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் மட்டும் வைக்கலாம் ஈஸியாக. அச்சோ அப்பா, எப்படி வரைக்கும் வரணுங்கோ. ஹைட்டு கொஞ்சம் ஹைட் கிடையாதுங்க. ஹேண்ட் ரெஸ்டெல்லாம் வந்துடுதுங்கோ. அப்புறம் இந்த டாட்டட் மெட்டீரியல் பாருங்க, ஆடாடாடாடா. மேக்ஸிமம் தை சப்போர்ட்டுங்க ஒரு 70% தான் இருக்குது. அப்புறம் இது ஆப் ரோடு போகிற வண்டி, அதனால் வந்து கொஞ்சம் தை சப்போர்ட் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் லெக் ரூமில் செம சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ஃபோன் வச்சுக்கலாங்க. இது வேறு செக்யூராக ஒட்டிடுச்சு. இங்கே வந்து விஸ்கணும் சுல்லுன்னு முடி பிடிச்சி எடுக்கணும். இங்கே ஒரு ஏசி வந்துட்டு கீழே பாருங்க, அந்த இதெல்லாம் சார்ஜ் போடுற கொடுத்துருப்பாங்களாட்டு இருக்குதுங்கோ. இங்கே லேப்டாப் இதெல்லாம் அது சார்ஜ் கோ. இங்கே பாருங்க புறவ கலையுமே குழு சீட்டு. அப்படி போடு, அப்படி போடு அருவாளை. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. நான் ஏதோ முதல்ல எதில் கொடுத்துருந்தாங்க, சஃபாரியில் புறவக்கால சீட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்களா சீப்பு செரோக்கி அதுக்கும் கொடுத்துருக்காங்க. புறவக்கால சீட்டுக்கும் குழு சீட்டுங்கோ. என்னதான் ஆப்ரோடு ஒன்று போகலாம் இல்லைங்க. பார்த்தீங்களா பழைய ஸ்டீல், நம்ம அம்பாஸ்டர் ஸ்டைல் ஒன்றும் அந்த காலத்தில் அம்பாஸ்டர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது பின்னாடி. அதாவது இந்த பேப்பர் கீப்பர் இந்த போடுங்கன்னு ஏதாவது இது போட்டுருக்காங்க. ஒரு அழகாக குட்டி லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி இழுத்தோம்னா இதுலேயே வந்து இது வந்துடுது, சுருப்பு இதம் போடுற மாதிரி வந்துடுது. அவ்வளோதான் உங்களுக்கு இது. அப்பா இறங்குறது எட்டிக்கூச்சி இறங்கணும் மாட்டிருக்குது. எங்கேங்க மடக்கிறது இல்லைங்க. ஓ இந்த பக்கம் இருக்குதா மடக்கிறது? ஓ இங்கே இருக்குது. இங்கே பாருங்க, இதா இப்படி மடக்கிட்டு இது ஒன்று 3 4 நல்லா சாஞ்சுக்கு வந்துக்கலாங்க. இப்போ தான் சமீபத்தில் நம்ம ஒரு வண்டியில் பார்த்தோம்ல இந்த மாதிரி நல்லா சாஞ்சுக்கு வர மாதிரி பரவாயில்ல. இல்லைங்க, இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண வண்டியில் பார்த்தோம்லங்க கோடியாக்கில் இந்த அளவுக்கு சாஞ்சு நல்லா அழகாக சாஞ்சு படுத்துக்கலாம். எந்த அளவுக்கு சாஞ்சு படுக்கும். அங்கே ஒரு ஜீப் கொடுத்துருக்குறாங்க ஒரு அந்த கண்ணாடி இல்லை, அந்த பக்கம் வெளியே காமிங்க. அங்கே ஒரு பழைய சீப் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு 1941 சீப்பு. அப்புறம் அமெரிக்க கம்பெனி இல்லைங்க. ஓகே வாங்க அப்படியே முன்னாடி பார்க்கலாங்க. இந்த பக்கம் டிரைவர் சைடு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாங்க, ஒரு 6 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். இங்கெல்லாம் வந்து நல்லா லெதரில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதேமாதிரி உட்டன் ஃபினிஷிங்கில் வந்து அந்த டார்க் கிரே கலர் கொடுத்துருக்காங்க. மோட்டரைஸ்டு சீட்டுங்க, ஒரு 12 அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெமரி சீட்டோடு இருக்குதுங்க. அப்புறம் இந்த சைடு மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறது இது பண்ணுறதுலாம் இருக்குது. ஸ்பீக்கர் வந்து அல்பைன் ஸ்பீக்கர் எல்லாமே வந்து அப்படி ஏறி கோரலாங்களா. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மற்றபடி ஹெட்லைட் சுவிட்சு இது போடுறது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வாங்க மேலே. அப்பா ஆனால் தனியாக சோறு திங்க ஒன்று மாட்டிருக்குதுங்க. மேலே ஏறிக்கு கதவு நீக்கி சாத்துறக்கு இறங்குறக்கு பாடி இதுக்கே டயர்டைஸ். ஆன் பண்ணுற பாருங்க இந்த ஏரியா பூரா எப்படின்னு. அடாடாடா அப்படி போடுங்க. இங்கே பாருங்க கிராண்ட் செரோக்கி. இது என்ன பஞ்சாயத்துனாங்க, இந்த சீட்டில் வேறு இது கொடுத்துருக்காங்க மெமரி. வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே சொல்லும் முன்னாடி தள்ளிட்டு வருது என்னைய. ஆமாம் ஆளை நல்ல வேலை வயிற்று கீத்தெல்லாம் போட்டு அமுத்தல, அந்தளவுக்கு நெருக்கலின்னு வச்சுக்கங்களேன். இந்த ஏசி கொஞ்சம் போட்டுக்கலாங்களா சித்த, இது வேற. ஆஹா இது நேற்று வேறு மழை பெஞ்சிருக்குதுல்ல கோயம்புத்தூரில், இன்றைக்கி போட்டு வெயில் கடுசுங்க ரொம்ப. ஆனால் நம்ம நாளைக்கு அப்புறங்க ஒரு அழகான சேரிங்க இப்போ தான் பார்க்குறோமுங்க. ஓட்டுறதுக்கு வந்து
நல்ல இந்த வடை சட்டியாட்டு இருந்தாலும் பெரிய வடை சட்டி ரவுண்டு வடை சட்டியாக இருந்தாலுமே நல்லா உள்ளே இறங்கி கொஞ்சம் அழகாக இருக்குது அதுக்கு பிடிக்கிறக்கு இடிக்கிறக்கு. இருமா கொஞ்சம் சவுண்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே உங்களுக்கு இந்த கலர் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஏதோ டிசைனாக மாற்றலாங்க. அதெல்லாம் என்னென்னு எனக்கு வேறு இதில் செட்டாக இது என்ன இதில் தெரிய மாட்டேங்குது. இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோலோடதுங்க. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குதுங்கோ பார்த்துங்க. அப்புறம் இந்த பக்கம் இந்த மெனு மாற்றுறது, அந்த இது மாற்றுறது, ரேடியோ, இந்த டிஸ்பிளேவில் இங்கே வருது பாருங்க. இந்த சின்ன மீட்டர் இங்கே தாங்க ஒரு பெரிய மீட்டர் ஆகி போச்சு பாருங்க. எப்படி பெரிய மீட்டர் ஆகி போச்சு பார்த்தீங்களா? எப்படி சின்ன மீட்டர் ஆட்ரஸ் அக்க பெரிய மீட்டரை வச்சுக்கலாங்களா? மீட்டர் நிறைய விஷயங்கள் இருக்குது. லெஃப்ட் சைடு கூட இந்த சவுண்டு கண்ட்ரோல் இருக்குது, ரைட் சைடு கூட க்ரூஸு, அப்புறம் இந்த லைன் இந்த கோடு போடுறதுக்கு இந்த அடாஸ் கிடாஸ் எல்லாம் இருக்குதுங்க. டேஷ்போர்டில் என்ன ப்ரீமியம்ங்க அப்பா, பூரா லெதருங்க. இது கொடுத்துருப்பாங்களாட்டு இருக்குதுங்க. ஆமாம், ஹெட்அப் டிஸ்பிளே அங்கே ஆமாங்கோ அங்கே தெரியுது, சைபர் தெரியுதுங்க எனக்கு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் காமிக்கிட்டுங்களா? இருங்க காமிக்கிறேன். இந்த சைபர் இல்லைங்கோ, இருங்க இந்த சைபர் இங்கே தெரியுது பார்த்தீங்களா? இது ஒரு ஒத்து பார்த்தா தான் தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் டேஷ்போர்டில் அப்படியே முடிச்சுட்டு வந்தாச்சுங்களா? இங்கே அப்படியே கீழே இறங்கினீங்கன்னா அருமையான செட்டு கொடுத்துருக்குறாங்க. நல்ல எப்படி டிசைனாக இறங்குது பார்த்தீங்களா? இப்படி சாய்வு இறங்குது, செம சூப்பராக இருக்குது. இங்கேயும் வந்து குழு சீட் கொடுத்துருக்காங்க பார்த்துங்கோ. இருங்க உங்களுக்கு வேறு ஆன் பண்ணலையா? நானும் ஆன் பண்ணிக்கிறேன். ஐயோ இது வெகு சீட்டு, வெகு சீட்டும் கொடுத்துருக்காங்க, குழுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம், சூடாக வேணாலும் வச்சுக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த யூஎஸ்பி 2ங்க, டைப் சி 2ங்க, HDMI 1ங்க, 12 வோல்ட்டு. ஐயோ அம்மா எங்கே நீக்க முடியலைங்கோ, பூரா டைட்டு. இந்த பக்கம் இருக்குது 12 வோல்ட். அப்புறம் இங்கே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங்கு. அப்புறம் இங்கே மோட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, சாண்டு, மட்டு, ஆட்டோ, ஸ்போர்ட், இதெல்லாம் இது மாத்திரக்கு. இது அந்த கீர்னாப்புங்க, ஜொல்லா அப்படின்னா சொல்லுன்னா சொல்லு நீங்கள் சொல்லுங்க. இது ஃபுல்லாக சைனிங் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இழுக்கிற டைப். இது அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அப்படி என்ன சும்மா கருன்னு இருக்குது, பளபளன்னு இருக்குது, நல்லா சைனிங்காக. இந்த இங்கே 2 கப் ஹோல்டருங்க, ஹேண்ட் ரெஸ்ட்டு இங்கே ஒன்று, ஹேண்ட் ரெஸ்ட் இங்கே ஒன்று. இதுக்குள்ளே ஒன்றும் இல்லைங்க வேறு சொல்கிற அளவுக்கு. அப்புறம் இங்கேயே இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க, உட்டன் டிசைனு. இது ஃபுல்லாகவே லெதர் தான், இது ஃபுல்லாக அலுமினியம் இருக்குது. ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குதுங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நானும் சின்னதாக தான் இருக்குது. க்ளோபாக்ஸ் மிரருங்க. இந்த மிரரில் வந்து இங்கே ஒரு கேமரான்னு இருக்குது பார்த்தீங்களா? மேலே இருக்கிற கேமரா. இது வேணுனாலும் வச்சுக்கலாம், வேண்டாட்டி பட்டன் ஆஃப் பண்ணிட்டோம், நார்மலாக கண்ணாடியாக ஒர்க் ஆகுது. அப்புறம் இதில் வந்து ப்ரைட்டு இதெல்லாம் வந்து வேறு அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது வேறு எப்படின்னு தெரியலைங்க எனக்கு, வேண்டாம் அதெல்லாம் தேவையில்லைன்னு நோண்ட வேண்டாமுங்க. மெயினான விஷயம் அதுக்கு வரணுங்க. இது வரைக்கும் நான் கார் ரிவ்யூ பண்ணதாகட்டு, நான் பார்த்த காராகட்டு, எந்த வண்டியிலையுமே இல்லாத ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. இங்கே வந்து புறவுக்காலுக்கு வந்துட்டு போகலாம், புறவுக்கால் உட்காந்துட்டு இருக்கிறவங்க பார்ப்பாங்க இதை டிவியை, இந்த மேப் கீப்பு என்ன ஓட்டாள். லெஃப்ட் சைடு சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க தனியாக பார்க்க முடியுமா? டிஸ்பிளே இருக்குது, அப்படி ஒரு டிஸ்பிளே இருக்குது. அங்கே பாருங்க தம்பி, ஆனாயிருச்சா? எப்படி டச்சோட வேறு லெவலா? எஃப்எம் தனியாக பார்த்துக்கலாம், படம் தனியாக போட்டுக்கலாம், யூஎஸ்பி தனியாக போட்டுக்கலாம். இங்கே பாருங்க டச்சு எப்படி பட்டை எடுக்கு கேமரா. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, தெரியுதுங்களா? கேமரா அடாப்டிவ் கைட்லைன்ஸோட ஒரு மாட்டம் இருக்குது. போடு பார்த்தீங்களா? 2 டிஸ்பிளே காரில். இருங்க நான் உங்களுக்கு இதே வேறு பற்றி பேசவே இல்லை. நம்ம அல்பின் செட்டுமே இந்த 360 கேமராவும். இந்த கேமரா இதுக்குங்கோ மேலே கொடுத்துருக்காங்களா? இந்த கேமரா தான் இது. பார்த்துங்க, மேலே இருக்கிற கேமரா, ஃப்ரண்டில் இருக்கிற கேமரா எல்லாம் நிற்கிறதெல்லாம் தெரியுது பாருங்க. ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட் ரைட் வியூ. மீறின வேலை. இது எப்படி வெளியே வர்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏனுங்க, இது ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், பார்க்கிங் போட்டு ஆஃப் ஆகிக்குது. சரி, இந்த பாட்டோட எஃபெக்ட் ஏதாவது கேட்டு பார்க்கலாங்களா எப்படி இருக்குதுன்னு. இது எங்கே சவுண்டு வைக்கிறது? எனக்கு மெயினான விஷயத்தை மறந்துட்டேன், பேடல் ஷிஃப்டர்ஸு.
இந்த இங்கே எத்தனோண்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்பா ஒட்டி கொடுத்துருக்காங்க, குட்டியோண்டு கொடுத்துருக்காங்க, இத்தனோண்டு நீர்ன வேலை. ஆனால் என்னங்கன்னு கட்டிக்கிட்டு நம்ம தலைவரோட ராமராஜன் அது சூப்பராக இருக்குது. கிளாரிட்டி பார்த்தீங்களா? அல்ஃபைன் தான், என்ன தான் சொல்லுங்கள், ஒரு பிராண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறாங்கல்ல, அது வந்து அல்ஃபைனில் மட்டும்தான் இருக்கும். இது என்னது கண்ணாடி வைக்கிறக்கு இடம் இருக்குதுங்க. இது எப்படி ஆன் பண்ணுறது? ஓ இதுவா? அப்புறம் இங்கே 2 கண்ணாடி சும்மா கொடுத்துருக்குறாங்க. காசு வேஸ்ட்டு தானே, வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்க. இப்படி இது என்னது? ஓ இந்த சன்ரூப் இது போகிறதுக்கு தனி, இது வந்து சன்ரூப்பே ஓப்பன் ஆகுது. இது எவ்வளோ பெரிய சன்ரூப்புங்க. அப்பா இது இன்னும் போயிட்டே இருக்குது அது பாட்டுக்கு. இங்கே பாருங்க 3 பேர் 4 பேர் ஏறி நிற்கலாமாட்டு இருக்குதுங்க. அத்தை சோடு இருக்குது. வாப்பா சாதிக்கப்பா தம்பி. இது என்ன க்ளோஸு? ஆனால் இந்த சன்ரூப்புக்கேங்க இந்த இது தனியாக, இந்த இது வர்றது தனியாக, இந்த வெண்ட்டு தனியாக, இது தனியாக ஓப்பனிங். ஆனால் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குதுன்னு. நிறைய வண்டி வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கு, கெட்டியாக இருக்குது. ஆனால் ஃபுல்லாக கருப்பு கலருமே இந்த லைட்டு கிரே கலர் தீம் பாதிக்கு மேலே அப்படி கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான் மேக்ஸிமம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வேரண்டி மிரர் சொல்ல மறந்துட்டேன். இங்கே ஒரு வேரண்டி எல்இடி லைட்ப்பா, ப்ரீமியம் கார் தானுங்க. என்னங்க இங்கே வேறு எல்இடி, என்ன கிளாரிட்டி செம்மையாக இருக்குது. இங்கே வந்து இந்த பட்டன் ஆன் ஆஃப் பட்டன் வந்து இங்கே இருக்குது பார்த்துக்குங்க, ஸ்டார்ட் பண்ணுற பட்டனு. அப்புறம் இதுங்க ஸ்டேரிங்கு, டில்ட்டு எல்லாம் மோட்டரைஸு தான். வேலை பட்டன் தம்பி மேலே வா 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 வா. இது என்ன மூஞ்சிக்கு வந்துட மாட்டிருக்குது அப்படியே. கீழே வைங்க. ஓகே சரி, நம்ம இப்போ என்ன பண்ணலாங்கன்னா வண்டியை வந்து ஓட்டி பார்க்குறோம். முதல்ல எடுத்து ஓட்டுறது குண்டுங்குழியில் ஓட்டுறதை ஓட்டுறோம். கொஞ்சம் எல்லாம் சோல்டிங்கோடு தான் இருக்குது இங்கெல்லாங்க, அதில் தான் ஓட்டுறோம். மெயினான விஷயம் போகும்போது நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க, வாங்க போகும்போது பேசிக்கலாம். பிரேக் அமுத்திட்டு டி மோடு பார்த்தீங்களா, இந்த உருளை இருக்குது இல்லைங்க, இந்த உருளையில் சொல்லு போலங்களா. ஓ முதல்ல ஹார்னர் ரேஸா தெரியல, டீனை தான் ட்ரைவு தெரியலிங்கோ. சீட்டி கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கலாம். எனக்கு நீங்கள் லெஃப்ட் சைட் டோர் சாத்தலை, கீன்னு நத்து, நல்ல வேலை. சீட் பெல்ட் எல்லாம் போட்டிங்களா? ஓகே. அப்படியே எக்ஸ்ட்ரா வந்து காலை எடுத்தாலே போதுங்க வண்டி, அது பாட்டுக்கு மூவ் ஆகுங்க. இங்கே 8ல் போயிட்டுருக்குது, ஒன்றுமே பண்ணல. நான் D1 இருக்குது, 8ல் போயிட்டுருக்குது. அப்படியே அமுத்துக்கலாம். இங்கே பாருங்க, அப்படியே காலை மேலே வச்சுன்னு லைட்டாக எந்திரிக்குது பார்த்தீங்களா. இந்த ராக்கெட்டெல்லாம் லான்ச் ஆகுதுங்களா. அப்பா ஸ்டேரிங் என்ன ஃபீலுங்க. மெயினான விஷயம் இதில் நான் சொல்ல வேண்டிய சொன்னேன்லங்க, எடுத்த உடனே கேளுங்க. அடாப்டிவ் சஸ்பென்ஷன். வண்டி இப்போ மண் ரோட்டில் வந்துட்டு இருந்தது, ஸ்டேரிங் வேறு மாதிரி இருந்தது. கரெக்டாக இந்த இதுக்குள்ளே இறங்குச்சிங்க, இந்த குண்டுங்குழிக்குள்ளே இறங்கின உடனே அப்படியே மாறுது, ஸ்டேரிங் மாறுது. நல்லா டைட் ஃபீல் இருக்குது ஸ்டேரிங்கு. அந்த பிடிச்சி ஓட்டும்போது அந்த கிரிப்பாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஸ்டேரிங்கு. ஆனால் பானட்டுங்க ஓடு இங்கே பாருங்க, எது வரைக்கும் தெரியுது, வாவூத்துன்னு கிடக்குதுங்க. ஏறி பாண்டு மேலேயே 2 பேர் எடுத்துக்கலாமாட்டு இருக்குதுங்க. 10 சோட்டு இருக்குதுங்க பானட்டு. சரியான பானட்டுங்கோ. பெட்ரோல் வண்டி அப்புறம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை எப்படி இருக்கும்னு. ஒரு துளியும் கூட சத்தம் கேட்கறது இல்லை. அப்பா பாருங்க எவ்வளோ வரி குண்டுங்குழி ரோடே இல்லை, வெறும் பூரா கல் தான் கிடக்குது. எப்படி போகுது பாருங்க ஃபீலு தானுங்க. அப்புறம் கோடிகள் இல்லைங்க, ஏனுங்க கோடி கோடி பேசுதுங்களா? கோடி நின்று பேசுதுங்க. கோடி உட்காந்து கூட பேசலை, அப்படி இருக்குது சும்மா வண்டி. ஸ்டேரிங்கோட ஃபீல் இங்கே வருங்க. அப்படியே தார் ரோட்டில் ஏறிட்டேன், அப்படி வேறு மாதிரி ஃபீலாக இருக்குது தார் ரோட்டில் ஏறினோன்னு. அதுதான் அடாப்டிவ் சஸ்பென்ஷனோட வேலைங்க. குண்டுகுழினா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும்,
கல் ரோடுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கு, மண் ரோடுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கு. ஒவ்வொரு சஸ்பென்ஷனுமே வந்துங்க தனித்தனி சஸ்பென்ஷன், ஃப்ரண்ட்டுக்கு தனி பேக்கு தனிங்க. இதில் வந்து அது என்னங்க இங்கிலீஷில் இண்டிபெண்ட் சஸ்பென்ஷன், தனித்தனி சஸ்பென்ஷன், முன்னாடி தனி பின்னாடி தனி. ஒன்றுக்கு வேற என்ன சொன்னீங்களா இங்கிலீஷில்? அது என்னது? அடாப்டிவ் டெம்பர். அதெல்லாம் நம்மளுக்கு இந்த ஃபோனு கூட டெம்பர்டு கிளாஸ் தான் தெரியுங்க. நீங்கள் வேறு டெம்பர்டுங்கிறீங்க. பா, என்ன வண்டி, என்ன ஃபீலுங்க ஓட்டுறக்கு. அடா இது வந்து நிறைய பேர்த்துக்கு பிடிச்சதே வந்துங்க இந்த வண்டியில் எடுக்கிறதுக்கு. செரோகியில் ஒரு விசேஷமே அப்படின்னா பிடிச்சதுக்கு என்ன காரணம்? விசேஷம் அப்படின்னா மெயினான விஷயம் சொகுசுக்கு சொகுசு, ஆப்ரோடுக்கு ஆப்ரோடு, எல்லாத்துக்கும் சொன்ன வேச்சு கேட்கும். இப்போ சில வண்டிலாம் பார்த்திங்கன்னா ஆப்ரோடு உடைய பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பத்தாது. சொகுசுனா சொகுசு அதிகமாக இருக்குது, ஆப்ரோடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பெருசாக வந்து நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. அந்தளவு வண்டி வந்து அதோட இழுவையெல்லாம் இருக்காது. இதோட வீடியோவில் போட்டு பாருங்கள், ஆப்ரோடு வீடியோ யூடியூப்பில் நிறைய இருக்குது. எப்படி தெரியுங்களா இருக்குது வண்டி? இண்டிகேட்டர் லெஃப்ட் சைடு. அமெரிக்கன் கம்பெனியெல்லாம் லெஃப்ட் சைடு தான் இண்டிகேட்டர் வருது. ஓகே, நம்ம ஒரு இந்தியன் வெஹிக்கிள்ஸ் ஓட்டி ரைட் சைடு இருக்குங்களா, அதனால் மோடு ஏதாவது மாற்றி பார்க்க முடியுமா? நம்ம ஏரியாவில் ஸ்னோ இல்லை, அதனால் தேவையில்லை. ஸ்டாண்டர்டு மட்டு இருக்குது, ஸ்போர்ட் இருக்குது. ஸ்போர்ட் வேணால் போடலாம், கீழே தொட்டால் ஸ்போர்ட்டு. ஸ்போர்ட் மாற்றணும்னா மீட்டர்கிட்ட மாறிச்சு. அப்பா 80ங்க அதுக்குள்ளே. இந்த லான்ச் ஆச்சு பார்த்தீங்களா? இந்த ராக்கெட்டு, இந்த சுரவணமெல்லாம் மேலே போகும் தெரியுங்களா? தீவிலி பற்ற வச்சிங்கன்னா குஞ்சுன்னு அந்த மாதிரி போகுது பார்த்தீங்களா? அந்த பிரேக் சொல்ல மறந்துட்டுங்க, 4மே டிஸ்க் பிரேக்கு. இங்கே பாருங்க பிரேக் எல்லாம். அடா அப்படி தாளாட்டுது. சொன்ன வேச்சு பிரேக்கெல்லாம் சொன்ன இடத்துல சொன்ன மாதிரி நிற்குங்கோ. பிரேக்கெல்லாம் அப்படி இருக்குதுங்க. அந்த எனக்கு எப்படி இருந்தது இழுவே? ஸ்போர்ட் மோடு போட்டு இழுத்தோன்னே லான்ச்சு, ராக்கெட் லான்ச் தானுங்க. லான்ச்சுன்னே ஒன்று இருக்குது. அந்த சினிமா படத்தில் இப்படி தோல் பட்டத்தை வச்சு அடிப்பாங்கல்ல, குயின்னு போகுமில்லங்க, அதுக்கு பேர் லான்ச் தானே. நிறைய படத்தை இப்படி தோல் பட்டையில் வச்சுக்குவாங்க தூக்கி, குயின்னு போகும் ராக்கெட்டாட்ட நேராக. தெரியல உங்களுக்கு? நிறைய படத்தில் வந்துருக்குதுங்க. அந்த கேஜிஎஃப் ஃபிலிம் கூட வச்சுட்டு இருப்பாப்புல, தோல் பட்டையில் வச்சு அடிப்பாப்புல. லான்ச்சர் அது, அந்த லான்ச்சர் தான். ஆனால் அந்த இது அட்டகாசமாக தெரியுதுங்க. மேட்டுப்பாளையம் ரோடுங்கிறது அந்த முன்னாடி கெட்டப் டிஸ்பிளே, தலைக்கு மேலே தெரிகிற டிஸ்பிளே. அடா எப்படி இருந்தாலுங்க இந்த வண்டியில் மைலேஜ் எல்லாம் பற்றி பேசவே கூடாது. பட் என்ன இருந்தாலும் நம்ம டீமுக்கு மைலேஜ் பற்றி சொன்னால் தான் எங்களுக்கு சந்தோஷம். 12 சொல்கிறாங்க ஷோரூமில் வந்துங்க, எப்படி இருந்தாலும் 10 கிடைங்க. அப்புறம் இந்த மாதிரிலாம் போட்டு லோக்கல் போட்டு இந்த மாதிரி வருன்னு இழுத்து ஓட்டோம்னா அப்புறம் காணாமல் போயிடும்னு வச்சுக்க. மைலேஜ் 7-8க்கு வந்துடும். ஆரன் செமையாக இருக்குதுங்க. இன்னொரு லஞ்சு அவ்வளோதான். லேன் இது ஆன்ல இருக்குதுங்க, அதனால தான் என்னை தள்ளுது. என்னடா திடீர் போ அந்த பக்கம் போ, சோட அந்த பக்கம் போ அப்படிங்குது. நானும் என்னடா லேனுக்கு இந்த பக்கம் போகலான்னு பார்க்குற முடிய மாட்டேங்குதுன்னு பார்த்தேன். அந்த பக்கமே தள்ளிட்டு இருக்குது என்னைய. இதை விடவே மாட்டேங்குது. ஆன்ல இருக்குதுங்க, அதை ஆஃப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுங்க லேனு இதெல்லாம். அதனால தான் என்னடா ஸ்டேரிங் ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குதுன்னு பார்த்தேன் கோட்டுக்கிட்ட வரும்போது. இப்போ தான் தெரிஞ்சதுங்க. அப்புறம் இந்த வண்டி மெயின்டெனன்ஸு செலவெல்லாம் கேட்பாங்க. பெட்ரோல் வண்டி கொஞ்சம் கம்மியாக தான் வருங்க. ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 2 ரூபாயில் வரும்னு நினைக்கிறேன். சர்வ சாதாரணமாக எப்படி இருந்தாலும் 5000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா தான் சர்வீஸு. இது 10,000 5000 தெரியல. நான் வேணால் அதை கேட்டு நான் வேணால் சொல்கிறேனுங்க. அப்படி இல்லைன்னா கீழே நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஜீப் சர்வீஸ் பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம், எப்படி என்ன ஏதுன்னு. அவங்களுடைய வாரண்டி ஆகிட்டுங்க, எக்ஸ்டெண்ட் வாரண்டி எல்லாம் இருக்குது. உங்களுக்கு வாரண்டி பீரியட் இருக்கிற வரைக்கும் நீங்கள் போட்டாலே போதும். எக்ஸ்டெண்ட் வாரண்டி இருக்குதுங்க. அப்புறம் இது வேறு இருக்குது,
பேக்கேஜ், நிறைய சர்வீஸ் பேக்கேஜ் எல்லாம் இருக்குது. அதை நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சேஃப்டி. ஏன்னா இந்த மாதிரி வண்டி எல்லாங்க கோடி கொடுத்து வாங்குறோமில்லங்க. அப்புறம் எந்தளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கணுமா அந்தளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஓகே, ஆட்டோ மோடு ஓட்டுக்கலாம். இதுதான் கரெக்ட். நம்மளுக்கு ஆட்டோலேயே இருக்கட்டும். என்ன தான் ஆட்டோ மோடு ஓட்டாலும் நம்ம ஆட்டோவில் போகல, சீப் செரோக்கியில் போகிறோம். தெரிஞ்சுங்க. சிரிச்சிட்டிங்களா? சோக்கு இது. இந்த வண்டிக்கு நம்ம டிஎம்எஃப் யாராவது வச்சுருக்கீங்களா? சீப்பு செரோக்கி வச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி மைலேஜ் செலவு அதெல்லாம் தெரியல. ஏன்னா நம்மளும் இப்போ தான் வாழ்க்கையில் முதல் முறையாக செரோக்கி ஓட்டுறோம். முன்ன பின்ன ஓட்டுனது இல்லை. அதனால் ஏதாவது இது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இனி யார் வச்சுருக்காங்கன்னு தெரியல, நானும் ஒன்றும் பார்த்ததில்லை. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வச்சுருக்கீங்களா செரோக்கி? இல்லை. யாராவது வச்சுருந்தாலோ ஓட்டி பார்த்துருந்தாலோ மைலேஜ் செலவு இதையெல்லாம் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோன்னு வண்டி ஓட்டுறக்கு அப்படி இருக்குது அதையும் சொல்லிடுங்க. ஏன்னா நம்ம டிஎம்எஃப் யாராச்சும் வாங்குறவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கமெண்ட் படித்தாங்கன்னா 4 பேருக்கு தெரியுமில்லைங்க வண்டி பற்றி என்ன ஏதுன்னு. அந்த இந்த பெடல் இருக்குது, அது என்ன சொல்ல மறந்துட்டுங்க. லெஃப்ட் சைடில் அது என்ன பெடலு? டெட். அது ஏனுங்க டெட் பெடல்னு சொல்கிறீங்க? எக்ஸ்ட்ரா பெடல்னு சொல்லுங்கள், சும்மா கிடக்கிற பெடல்னு சொல்லுங்கள், ப்ரீ பெடல்னு சொல்லுங்கள், நோ யூஸ் பெடல் சொல்லுங்கள். அது சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குல்ல. டெட் பெடல். அப்படி டெட்டுன்னா செத்து போச்சுன்னு அர்த்தம். அதையே செத்து போன பெடலுங்கிறீங்க. அதனால தான் கொஞ்சம் நெம்மே கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். கையில் பிடிக்க முடியாது. ஆனால் இந்த ஆட்டோ மோடு ஓட்டோன்னீங்க அந்த சொரவானை எந்திரிச்சது பாருங்க, அந்த லாஞ்சரு. அந்த லாஞ்சர் அப்படியே பாதி கம்மியாகி போச்சு. அப்படி நார்மலாக போயிட்டுருக்குது. ஆனால் ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் ஆகிட்டு, பின்னாடி புறக்கால சஸ்பென்ஷன் ஆகிட்டுங்க. இப்படின்னு அழுங்காமல் புழுங்காமல் ஏறி போயிட்டுருக்குது. எத்தச்சோடு அது குழியில் இருந்தாலும் சரி, இந்த ரோடில் அப்புறம் நம்ம அந்த பாலத்து மேலே வரும்போது இந்த குறுக்கில் கோடு கூட போட்டுருந்தாங்க பாருங்க. அந்த இடமெல்லாம் பார்த்தீங்களா? ஒரு துளி கூட தெரியல ஒன்றுமே. அது வாட்டுக்கு இப்படின்ட்டு வருது லைட்டாக. ஒரு நெமே தெரியுது. நம்ம வண்டியில் வந்துருந்தா திடுக்கிடு. இப்போ அது லைன் மேலே விட்றேன். இங்கே வர லைன் மேலே விட்றேன். ஒரு ஃபீல் தெரியலைங்க. அப்படியே நெகுன்னு அது வாட்டுக்கு போயிட்டுருக்குது. மொத்தத்தில் எப்படி வண்டின்னு கேட்டிங்கன்னா எல்லா வகையிலையுமே அருமையான பர்ஃபார்மன்ஸ் வண்டிங்க. நல்ல சீட்டி ஆகிட்டு நல்லா மேலே ஏறி உட்காந்துட்டுருக்காட்டு. எங்கே ஏறி உட்காந்துட்டுருக்குறேன்னு தெரியுங்களா? அங்கே பாருங்க பக்கத்துக்கார் எங்கே இருக்குதுன்னு. நான் எங்கே இருக்கிறேன்னு பாருங்க. கீழே இருக்கிறார் அவர். நான் 4வது ஃப்ளோரில் இருக்கிறேன். அவர் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிறார். கிரவுண்டு ஃப்ளோரில். நான் வண்டி நம்ம நீளங்கோ பார்த்து ஓட்டணும். நம்ம நீளம் எப்படி ஏறுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. வண்டி வேறு லெவலில் போகுது. சரி இருங்க, அதுக்குள்ளே சீப் ஷோரூம் வந்துருச்சு. நாங்கள் அப்படியே வெளியே நிறுத்துறோம். இங்கே வேறு நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. அதுக்குள்ளே வேறு பார்க்கிங் இல்லை. நம்ம உள்ளே போய் பேசிக்கலாம் வாங்க. ஃபைனலாக எல்லா மேட்டரும் ஓட்டி பார்த்துட்டு வந்தாச்சு. கிராண்ட் செரோக்கி எப்படிக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரே வெயில் கிடச்சிங்களா, அதனால் உள்ள ஷோரூமில் வந்துட்டோம். இப்போ நம்ம சீப் ஷோரூம்குள்ளே இருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம சீப் காம்பஸும் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீப்பில் என்னெல்லாம் இருக்குது, சீப் காம்பஸு, ரூபிகானு, அப்புறம் நம்ம ஓட்ட செரோக்கி, அடுத்தது மெரிடியன், இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சீப் சம்மந்தப்பட்டமா வண்டி வேணும் அப்படின்னா நான் எஸ்ஜியோட கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கொடுத்துறேனுங்க. வந்து ஓட்டி பாருங்கள். என்ன இருந்தாலும் நம்ம சொந்த நாலேஜும் சொந்த கருத்துலையும் சொல்கிறோமுங்க. நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த வண்டியினுடைய பவர் எப்படி இருக்குது, அந்த செரோக்கியோடைய அந்த சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, அடாப்டிவ் சஸ்பென்ஷன் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஒரு தடவை ஓட்டி பாருங்கள். அது நல்லா ஆப்ரோடு கீப்ரோடு குண்டுகுழி ரோடெல்லாம் ஓட்டி பாருங்கள். அப்படி இருக்க வண்டி கூட நின்று பேசும் வண்டி. அதுதான் கிராண்ட் செரோக்கி. சரிங்க, நாங்கள் இப்போ கிளம்புறோம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பை டிஎம்எஃப்.